நேற்று நடைபெற்ற ஜனநாயகன் ஆடியோ வெளியீட்டு விழாவில் விஜயின் தத்துவம் குட்டி ஸ்டோரியில் என்னவெல்லாம் பேசினார் என்று பார்க்கலாமா? யாராவது உங்களுக்கு ஏதாவது கெடுதல் செய்துட்டாங்கன்னு வைங்களேன், அதை நீங்கள் பழி வாங்கிட்டீங்கன்னு வைங்களேன், அந்த நாள் முழுக்க நீங்கள் செம்ம மகிழ்ச்சியாக இருப்பீங்க. எப்படி பார்த்தல, எப்படி பழி வாங்கினேன்னு. ஆனால் அதே மனுஷனை மன்னிச்சு விட்டு பாருங்க, வாழ்நாள் முழுக்க நிம்மதியாக இருப்பீங்க. நான் சினிமாவுக்கு வரும்போது இது எல்லாருக்கும் தெரிஞ்ச பழைய கதை தான். நான் ஸ்பேஸ் பண்ணாத விமர்சனங்கள் இல்லை, நான் ஸ்பேஸ் பண்ணாத அவமானங்கள் இல்லை. இந்த மாதிரி நிறைய காயங்க தாண்டி தான் வந்திருக்கிறான். அந்த மாதிரி நேரத்தில் என் கூடவே நின்றது என் ரசிகர்கள் தான். ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, கிட்டத்தட்ட 33 வருஷத்துக்கு மேலே என் கூடவே நின்று இருக்காங்க. சொல்லலாமா வேணாமா என்று தெரியல. என்னுடைய கடைசி படம் இது. எனக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்த என் ரசிகர்களுக்காக நான் சினிமாவையே விட்டு கொடுக்குறேன். முடிஞ்ச வரைக்கும் எல்லோருக்கும் சின்ன சின்னதாக ஒரு நல்லது, சின்ன சின்னதாக ஒரு ஹெல்ப்னு அதை செஞ்சு இருந்து பாருங்க. லைஃபும் ஒரு மாதிரி ஜாலியாக இன்ட்ரெஸ்டாக இருக்கும். வெள்ளத்தில் தவிக்கிற ஒருத்தருக்கு படகு கொடுத்தீங்கன்னா, பாலைவனத்தில் நீங்கள் தவிக்கிறப்போ அது ஒரு ஒட்டகமாக வந்து நிற்கும். நம்ம தளபதி தத்துவத்தை தாண்டி ஒரு குட்டி ஸ்டோரியும் சொல்லியிருக்காரு. ஒரு ஆட்டோக்காரர் ஒரு கர்ப்பிணி பெண்ணை ஆட்டோவில் ஏற்றிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு. பெரிய மழை பெஞ்சிட்டு இருக்கு. அப்போ அவர்கிட்ட இருந்தக்கூடிய கர்ப்பிணி பெண்ணிட்ட கொடுத்து இதை எடுத்துட்டு போமா என்று சொல்றாரு. அப்போ அந்த பெண் சொல்றா, அண்ணன் இதை எப்படி உங்கள்கிட்ட திருப்பி கொடுக்கறது என்றார். அதற்கு அந்த ஆட்டோக்காரர் வேற யாருக்காவது தேவைப்படுறாக்களுக்கு கொடுத்துடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. அந்த கர்ப்பிணி பெண் அந்த குடியை எடுத்துட்டு ஹாஸ்பிட்டல் வாசலுக்கு முன் ஒரு பெரியவர் மலைக்கு பயந்து கை கட்டிட்டு நிற்கிறாரு. அந்த கர்ப்பிணி பெண் அந்த குடியை கொடுத்து, ஐயா இந்த குடியை எடுத்துட்டு போங்கன்னு சொல்றாங்க. அதற்கு அந்த பெரியவர் இதே மாதிரி கேட்குறாரு, அம்மா நீங்க யாருன்னு தெரியாது, எப்படிம்மா இந்த குடியை நான் திருப்பி உங்களிடம் கொடுக்கறது? அதுக்கு அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க, வேற யாருக்காவது தேவைப்படுறவங்களுக்கு கொடுத்துருங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்புறம் அந்த பெரியவர் குடியை தூக்கிட்டு பஸ் ஸ்டாப்புக்கு வராரு. பஸ் வருது. ஏறி போகிறப்ப பார்க்குறாரு, பூக்கார அம்மா பூவை வச்சுட்டு ஒரு அட்டியை மலைக்காக பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. பெரியவர் போய் அந்த பூக்கார அம்மா கிட்ட குடியை கொடுத்துட்டு பஸ் ஏறி போயிடுறாரு. பூக்கார அம்மா அந்த குடியை எடுத்துட்டு வீட்டுக்கு கிட்ட வரும்போது ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு பேக்கெல்லாம் மாட்டிக்கிட்டு மலையில் ஓடி வராங்க. அவங்க போய் அந்த ஸ்கூல் பொண்ணுக்கிட்ட குடியை கொடுத்துட்டு, மழையில் நனையாதம்மா இதை எடுத்துட்டு போங்க என்று சொல்கிறாங்க. அந்த பொண்ணு தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிட்ட வரும்போது அந்த பொண்ணோட அப்பா பதற்றத்தோட வாசலில் நின்றுட்டு இருக்காரு. பொண்ணு மழையில நனைஞ்சு வருமே என்று. அந்த அப்பா வேற யாரும் இல்லை, அந்த ஆட்டோக்காரர் தான்.